ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கொயரை வச்சு அதில் எத்தனை ட்ரையாங்கிள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அது இப்போ குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துலேயுமே இருந்துச்சு. இப்போ மெயின்ஸுக்கு இந்த டாபிக் இருக்குது. ஏன்னா ஸ்கொயர் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அது ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியும் கேட்கலாம். மேபி டயக்ராம் வச்சு இதில் எத்தனை ட்ரையாங்கிள் வந்திருக்கு அது மாதிரியும் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம அதில் நம்ம அந்த டயக்ராம் வச்சு எத்தனை ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் கொடுத்துருக்கா. இதில் ஒரே ஒரு க்ராஸ் அப்படின்னு நம்ம இருந்துச்சு அப்படின்னா இது 2 1 2 2 ட்ரையாங்கிள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு யூஸ்வலாக தெரிஞ்ச விஷயம். செகண்ட் என்ன அப்படின்னா இப்படி கொடுத்துருக்காங்க. ஸ்கொயரில் 2 க்ராஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயருக்கு நீங்கள் ஒன்றே ஞாபகம் வச்சுக்கணும். எத்தனை பாக்ஸ் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 4 பாக்ஸ் இருக்குது. அந்த 4 பாக்ஸை கவுண்ட் பண்ணிக்கிட்டு என்னென்னா அப்படியே மல்டிபிள் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ 4 பாக்ஸுக்கு 4 × 2 = 8. இந்த ஆன்சர் 8 ட்ரையாங்கிள் இதில் இருக்குது அப்படிங்கிறது தான் இதனோட அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்துரும், செகண்ட் பார்த்துரும், தேர்ட் ஒன். இப்போ இது மாதிரி கொடுத்துருக்கப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், பாக்ஸுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மெயின் பாக்ஸ் ஃபஸ்ட்டு போடலாம். 1 2 3 4 5 6 மொத்தம் 6 இருக்குது. இப்போ தனித்தனியாக இருக்கிறத இது தனியாக 2 வச்சுக்கோ. 1 2. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் இருக்கிறதுக்கு என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயருக்குள்ளே இருக்கிற பாக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா 6 × 2 6 × 2 எத்தனை 12. ஓகேவா? இது தனித்தனியாக ஒன்று தான் இருக்குது. ஸோ இதுக்கே நம்ம இந்த ஜாயிண்ட் ஆகிறதுக்காக நம்ம இந்த கவுண்டிங்லேயே வந்துடும். ஸோ இப்படி தனியாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே இதை 1 2 2 போட்டுக்கலாம். 1 1 அவ்வளோதான். 14 ஆச்சா? இதில் 14 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. நீங்கள் வேணால் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நம்ம ஃபார்முலா அப்படியே ஈஸியாக நம்ம டக்குன்னு போடுறது. இது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் டயக்ராம் என்ன அப்படின்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த சைடு ஒரு 2 ட்ரையாங்கிள், இந்த சைடு ஒரு 2 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுக்கும்போது என்ன, ஃபஸ்ட்டு நம்ம உள்ளதுக்கு ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஓகேவா? 1 2 3 4 5 6 மொத்தம் 6. முதல்ல சொன்ன மாதிரியே 6 × 2 = 12. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ தான் நம்ம கவனிக்கணும். இங்கே 1 2 1 2 இருக்குது. இந்த 1 2 வந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பயப்படலாம். இப்போ எப்படின்னா இப்படி இருக்கிற இதுக்கு நம்ம 1 2 போடுறோமா, இந்த ஜாயினிங்கை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இதை அப்படியே வச்சோம். இதை ஃபுல்லாக 1 2 இது ஃபுல்லாக சேர்த்து 1 3. ஓகேவா? 3. அது மாதிரி இங்கிட்டு ஒரு 3 சேர்த்து. அப்போ இங்கிட்டு ஜாயின் பண்ணுறது இது இருக்குது. ஓகேவா? இப்படி ஜாயின் பண்ணுறது இருக்கா? 1 2. ஓகே. இப்போ இது ஃபுல்லானாலே இப்படி தனியாக இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 3 எடுத்துக்கோங்க. ஓகேவா? 3 + 3 = 6 ஆச்சு. இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, 6 ஆச்சா? இப்போ நார்மலாக 1 2. ஓகே. இது ரெண்டும் சேர்ந்தாப்பில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 3ன்னு கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். ப்ளஸ் இப்படி இருக்கும்போது 1 2 தனியாக நம்ம நம்பர் போட்டிருக்கோம்ல அதை 2 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டோன்னா என்ன ஆகும்? 22. ஓகேவா? இதுதான் இதனுடைய கவுண்டிங்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இதுவும் சேமஸ். நீங்கள் இப்படி இருந்தாலே இதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், 3ன்னு சொல்லியிருக்கேன்னா இதை அப்படியே 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை கவுண்ட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 இதை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 6 × 2 ஆச்சு 12. இப்போ இதுக்கு நான் 3 போட சொல்லியிருக்கேன். நார்மலாக 1 2 அப்படியே போட சொல்லியிருக்கேன். ஸோ 17. இதுதான் இதனோட சொல்யூஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் 6th டயக்ராம். இதோட கூடுதல்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது மாதிரி ட்ரையாங்கிள் கொடுக்கும்போது ஸ்கொயரில் அதுக்கு கூடுதல் 3 அப்படிங்கிறத நம்ம கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது பார்க்குறோம். இதுக்கு நம்ம கவுண்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5
ஓகேவா? உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நான் இது மாதிரி காமிக்கிறேன். 1 2 இருக்குது. இதுக்கு வந்து நம்ம 3 போட்டுக்கலாம். ஓகேவா? 8 × 2 = 16. இதோட கூடுதல் நம்ம 3ன்னு தெரியும். நார்மலாக இருக்கிறது 2 வச்சுக்கணும். ஸோ 21. ஓகே, இதுதான் இதோட கவுண்டிங். 7th இந்த லாஸ்ட் ஒன் டயக்ராம் இஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் கீழே வரல. ஸோ இதை தனியாக ஸ்கொயராகவும் இதை தனியாக நம்ம ஸ்கொயராகவும் எடுத்துகிட்டு போகிறோம். 1 2 3 4. ஓகேவா? இது 1 2, இது 1 2. இதோட கூடுதல் என்ன சொல்லியிருக்கேன்? 3ன்னு சொல்லியிருக்கேன். நார்மலாக 2 வச்சுக்குவோம். இப்போ இந்த இதை வந்து 4 இதை மட்டும் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். 4 × 2 = 8. இதை தனியாக அப்படியே தான் இருக்குது. இதில் நம்ம ட்ரையாங்கிள் வராது. ஸோ இதை அப்படியே 2ன்னு வச்சுக்கலாம். இது 3. நம்ம நார்மலாக 2 வச்சுக்க சொல்லியிருக்கேன். ஸோ இதோட கவுண்டிங் 3 2 5 5 2 7 15. ஓகே, இதுதான் ஸ்கொயரில் வர்ற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டயக்ராம் வச்சு கேட்குற கொஸ்டின்ஸ். இது மாதிரி உங்களுக்கு வந்து இதே தான் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கேட்கலாம். நம்ம இது தெரிஞ்சனாலே நம்ம எல்லாமே போட்டுடலாம். ஸோ வந்து Group 2 and 2A மெயின்ஸ் ரெண்டுக்குமே வந்து ஆப்டிடியூடில் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டவுட் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். Group 2A மெயின்ஸ்க்கு தேவையான ஆப்டிடியூட் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.